Blessing on the bread. Sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to souls to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep these commandments which he has given them, that they may always have. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to the souls of all those who drink of it, that they may eat and that they may do it in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have a spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து செவங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாவருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரிதத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner, therefore, pray ye, Your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptation, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Psalm chapter 68 1 to 35 verse. சங்கீதம் 66 1 முதல் 35 வசனம் வரை. தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். To the chief musician, yeah, psalms are the song of the David. Let God arise, let his enemy be scattered. Let them also that hate and him fall feel before him. வசனம் 2. புகை பறக்கடிக்கப்படுகிறது போல் அவர்களை பறக்கடிப்பீர். மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல் துன்மார்க்கர்கள் தேவனுக்கு முன் அழிவார்கள். A smoke is driven away, so drive them away as works melted before the fire. So let this wicked proceed at the presence of God.
வசனம் 3. நீதிமான்களே தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷமடைவார்கள். But let these and right be and glad. Let them and rejoice before God. He let them excellently rejoice. வசனம் 4. தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். வனாந்தரங்களில் ஏறுகிறவர்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவருடைய நாமம் யெகோவா. அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். Sing unto God and sing and praise to his name. Extol him and that and readeth upon the heaven by his name and Jehovah and rejoice before him. வசனம் 5. நம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார். A father of the fatherless and judge of the widow is God is holy habitation. வசனம் 6. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளே வறண்ட பூமியிலே தங்குவார்கள். God and Scott this sultry his family he and bring it out those which are abandoned with an chance, but this rebellious devil in this dry land. வசனம் 7. தேவனே நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே என்று அவர்கள் அவாந்தரவெளி நடத்து வருகையில் சேலா. O God, when they wentest before they and people when thou and didst much regard this wilderness சேலா. வசனம் 8. பூமி அதிர்ந்து தேவனாகிய உமக்கு முன்பாக வானமும் பொழிந்தது. இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக இந்த சீனாய் மலையும் அசைந்தது. The earth and shock this heaven also dropped at the presence of God. Even Sinai itself was moved at this presence of God, the God of the Israel. வசனம் 9. தேவனே சம்பூர்ணமான மழையை பெய்ய பண்ணினீர். போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். Though the God didst and send a plentiful rain and whereby thou and didst and confirm thine an inheritance, then it was and very were 10 வசனம். உம்முடைய மந்தை அதில் தங்கியிருந்தது. தேவனே உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர். They and congregations that and dwell therein, thou and O God, hast and prepared of their goodness for the poor. வசனம் 11. ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. The Lord and give this word, great was and this company of those that and publish it. வசனம் 12. சேனைகளின் ராஜாக்கள் தத்தளித்து ஓடினார்கள். வீட்டிலிருந்த ஸ்திரீயானவள் கொள்ளை பொருளாக பங்கிட்டாள். The king of the armies did fail his space and see that and tarried and whom divide this pearl. வசனம் 13. நீங்கள் அடுப்பினால் கிடந்தவர்கள் ஆயிருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புற சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறைகிற அதன் சிறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். To God they have the line among these posts. It shall he be as these wings of the dove, covered with an slaver, and here and fathers fetters with yellow gold. வசனம் 14. சர்வ வல்லவர் அதிலே ராஜாக்களை சிதறடித்த போது அது சால்மோன் மலையின் உறைந்த மலை போல் வெண்மையாயிற்று. When this almighty scattered
kings. In it it was and white as snow. It is Solomon. வசனம் 15. தேவ பர்வதமும் பாசான் பர்வதமும் போலிருக்கிறது. பாசான் பர்வதமும் உயர்ந்த சிங்காரம் போல் உள்ளது. The heel of God is as the heel of the Pasan, and the high heels as the heel of Pasan. வசனம் 16. உயர்ந்த சிங்காரமுள்ள பர்வதங்களே துள்ளுகிறீர்கள். இந்த பர்வதத்தில் வாசமாயிருக்க தேவன் விரும்பினார். ஆம், கர்த்தர் அதிலே என்றென்றைக்கும் வாசமாயிருப்பார். A well of high heels. This is the heel which and God and desired. Chew the devil in this way. The Lord will and devil in it forever. வசனம் 17. தேவனுடைய ரதங்கள் 16,000ங்களும் ஆயிரமாயிருக்கிறது. ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலமான சியோனிலிருந்து வண்ணமாய் அவைகளுக்குள் இருக்கிறார். The charities of the God had the 20,000, even thousands of the angels. That Lord is there among them, as it is Sinai in the holy place. வசனம் 18. தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களாகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். Though hast an received and gift for man, yea, for the rebellious also that and Lord and God mighty devil in among them. வசனம் 19. எந்த நாளும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. சேலா. Blessed be the Lord and who and daily loaded use with and benefits. Even this God of your salvation. சேலா. வசனம் 20. நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தராலே மரணத்திற்கு நீங்களாக்கும் பழி உண்டு. He is your God is and God of the salvation, and unto God the Lord and belong the issues from and death. வசனம் 21. மெய்யாகவே தேவன் தம்முடைய சத்துருக்களின் சிரசையும் தன் அக்கிரமங்களில் துணிந்த நடக்கிறவனுடைய மயில் உள்ள உச்சந்தலையையும் உடைப்பார். But God and shall and one the head of his and enemies, and here is club of the such and the one as God, and still in this transprocess. உன் கால்கள் சத்துருக்களின் இரத்தத்தில் பதியும்படியாகவும் உன் நாய்களின் நாவு அதை நக்கும்படியாகவும். The Lord and said, I will and bringing again from and Bashan, I will bringing my people again from the depths of the sea. வசனம் 23. என்னுடைய ஜனத்தை பாசானில் இருந்து திரும்பவும் அழைத்து வருவேன். அதை சமுத்திர ஆழங்களிலிருந்தும் திரும்பவும் அழைத்து வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். That day and would many be and